நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த ஜூன் மாதம் முதல் 12 ராசிக்கான பலன்கள் என்ன, இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சின்னு சொன்னோம். சனி பகவான், அதுக்கடுத்து குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான். இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த 2025 மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு. ஸோ இந்த 3 கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஒரு வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகப்பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே, உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்புடன் வாங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன். வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் இயக்கப் போகிறார்கள் என்பது உண்மை. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆட்டோமேட்டிக்காக குருவின் பார்வை மூலமாகவே கிடைக்கப் போகிறது. இந்த கோச்சார ரீதியான கிரகங்களான சூரிய பகவான் உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்த போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் இணையிற காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான காலம்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களை கொடுக்க போகுது. அதிகமான லாபங்கள், நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குருவோடு சேர்ந்து இணைக்க போகிறார். அப்போ உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் சேஞ்சஸ். அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும், அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அரசாங்க வேலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் அரசாங்க பணியில் தான் இருக்கேன் அப்படின்னா அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் நார்மலாக போயிட்டு இருந்தாலே திடீர்னு ஒரு சேவை செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தவறு என்றால் தட்டி கேட்பது, அதாவது முகத்துக்கு நேரம் சொல்கிறது, தப்புனா தப்பு தான் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. பின்னாடி போய் இன்னொருத்தவங்க கூட சொல்லி அவங்க மூலமாக இன்னொரு மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணுற ஆளே நீங்கள் கிடையாது. தப்பு பண்ணியா, நீ தப்பு பண்ண அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுகிற நபர் தான் நீங்கள். ஸோ அப்போ ஒரு குற்றத்தை வெளிப்படையாக பேசுகிறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு யார் கொடுத்தானா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற சனி பகவான் தான் கொடுத்தாரு. அதான் உங்களுக்கு தராசு வச்சுருக்காங்க. இந்த தராசு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நீதியரசர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம தராசு உபயோகப்படுத்துவோம். தொழில் வியாபாரிகளுக்கு பயன்படுத்தலாம், வியாபாரிகள் தராசு யூஸ் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சட்டத்தை திருத்தக்கூடிய ஆற்றல், ஒரு சட்டத்துக்கு ஒரு தவறு பண்ணவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான தன்மை, இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் நான் சரியான பாதையில் இருப்பேங்கிற தன்மையை உங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணமே சனி பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றதுனால தான். இதுதான் ரியல். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. வெளியூருக்கு போவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு. கொஞ்சம் முயற்சிகளில் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்யலாம்னு எடுக்கிற முயற்சியில் கூட நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கெல்லாம் கிடையாது. சாதாரணமாக செய்யலாம். முன்னாடி உள்ள ஒரு என்ன சொன்னால் மன ரீதியாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நாளைக்கு அந்த விஷயத்தை செய்யணும், இந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிற யோசித்தது. ஸோ அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை கொடுத்து போராடின காலகட்டம்லாம் இந்த மாதம் கிடையாது.
குருவின் பார்வை உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக, நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இன்னொன்று, நம்மளுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். 6ல் சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் அதிகமாக தூக்கத்துக்கு கவனம் செலுத்த வேண்டிய காலம். கேது என்ன தான் வெளியே போயிட்டாலும் சனி பகவான் பார்க்குறதுனால வேகமாக தூங்கிட்டால் நிம்மதியாக தூக்கும். நீங்கள் சனி பகவானுடைய இயக்கத்துக்கு போய் அவருடைய குணாதிசயத்துக்கு போய் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவோமே, நமக்கு தான் தூக்கம் வரலையில முழிச்சே கிடப்போம் அப்படின்னு உட்கார்ந்திங்கன்னா தூக்கத்தை கெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலேயே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்கிறார். 11ஆம் இடத்துல யாரோட சேர்ந்திருக்கார்? கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான கும்பராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக, சமசத்ம பார்வை மூலமாக பார்க்கிறார். ஸோ இந்த பார்வை தன்மையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், குரு பயிற்சியில் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு. ஸோ இந்த செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து பார்க்கறதுனால இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு, இப்போ கன்சீவ் ஆகிறவங்க இந்த ஜூன் டு ஜூலைக்குள்ளே கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் உண்டு என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருக்கிற உண்மை. ஸோ இதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியோட சுய ஜாதகம், அதே போல் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய சுய ஜாதகம், இதையெல்லாம் மெயினாக கணக்கிட்டோம்னா குழந்தையோட செயல்பாடை ரியலாக உணர முடியும். அதாவது குரு திசை, குருவோட புத்தி, குருவோட அந்தரம், குருவோடைய பார்வை உங்களுடைய ராசியவோ லக்னத்தையோ தொடர்பு கொண்டால் நம்ம சொன்னது நடக்க போகிறது நிதர்சனமான உண்மை. மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொன்னது உண்மையிலேயே உங்களுக்கு நடக்கும். நேர்மை, உண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவா நீங்கள் செய்கிறனால உங்களை மதிப்பளித்து சிறந்த சமூக சேவகர், சேவகி அப்படின்னு அரசாங்கம் மூலமாக கூட உங்களுக்கு பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் கிரகங்கள் கொடுக்கிறது. நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப சூப்பராகும் இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே இந்த வழிபாடு எடுக்கிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே எப்படி எடுக்கணும்னா, உங்கள்கிட்ட பேசிக்கி இருக்கும்போது நம்மளுடைய மனதில் என்ன தெய்வம் உதயமாகிறதோ, இப்போ நான் இந்த வீடியோ வந்து துலாம் ராசி பேசிக்கிருக்கேன். ஸோ என் மனசில் இந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, கோச்சார கிரகங்கள் கொடுக்குற இன்ட்யூஷன், இந்த வழிபாடு பண்ண சொல்லு அவங்கள அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை தான் வச்சு தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்க. நரசிம்மர் வழிபாடை பின்பற்றி நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, தோல்வி இல்லாத வாழ்க்கை உண்டு. என்னாலும் துள்ளி குதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்திலிருந்தே துலாம் ராசிக்கு இயங்கப் போகிறது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 20% உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 80%, 70 to 80% உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பல கேள்விகள் இருக்கும், எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, வேலை நல்ல அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நிலைச்சிடாதா, அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்தனுடைய முழு கேள்விக்கும் விடை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 20% தான் எடுத்துக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நான் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா ஜோசியர் ஃபோன் பண்ணோம், ஜோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம கால் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது. ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு SMS போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து
அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் பேஜ். யார் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.